இதில் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய மையத்தை மாத்திரம் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இந்த வசனத்தில் கை வைத்து ஜெபிக்கலாம். நேசிக்கிற பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா. இயேசுவே, நீர் வாய் திறந்து சொன்ன வார்த்தை அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே, இதை நிறைவேற்றும். ஆவியானவர் இதை சபைக்கு இந்த வருஷத்திலே விசேஷித்து கொள்ள தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எல்லாருடைய உள்ளத்திலையும் இந்த வசனத்தை பதிய வைங்க. ஆவியானவரே, இதற்கு ஒப்பு கொடுக்க, கீழ்ப்படிய, இந்த இதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நீங்கள் உதவ ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே தடைகள் விலகட்டும், விசுவாசம் பெருகட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை. பாருங்களேன், அங்கே தெளிவாக இருக்கிறது. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று இந்த வாக்குத்தத்தம் நமக்கு வருகிறது. இந்த வாக்குத்தத்தத்தில் ஒரு கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு கண்டிப்பு இருக்கிறது. ஆனால் அந்த கண்டிப்பு, நீ அப்படி இருந்தாய், ஒரு கிரியை செய்தாய், கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய். அப்படி பாருங்கள், கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை மறுபடி சொல்லி பாருங்கள், அறிக்கையிட்டு பாருங்கள், அறிக்கையிட்டு பாருங்கள். உங்களோட மனதை நிரப்பும். இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக வாசித்தால், வாசிக்கிற பொழுதே ஒரு இன்பம் இருக்கும், ஒரு இன்பம் இருக்கும், பரிசுத்த ஆவி நிறைவு இருக்கும். இதை வாசிக்கிற பொழுதே விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளார அப்படியே பெருகும். இதை வாசித்த பொழுது நான் உணர்ந்த அந்த உணர்வை தான், அனுபவத்தை தான் உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னால் எத்தனை அருமை. அப்படியானால் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. இந்த மே மாதத்திலே ஒரு உயர்வு வரப்போகிறது. ஒரு கணம் நமக்கு கிடைக்க போகிறது. ஒரு பதவி உயர்வு நமக்கு கிடைக்க போகிறது. ஒரு கணத்தை நம் சம்பந்தப்பட்ட இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்து உயர்த்தி வைக்க போகிறார். இன்னும் இதை உங்களோட மனதில் வைத்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் வேலை பார்க்கிற இடத்துல, என் குடும்பத்தில் எனக்கு கனமில்லை என்று நினைக்கலாம். ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் உங்களை யாரும் கனப்படுத்தவில்லையா? உங்களை மதிக்கலையா? நீங்கள் பாடுபடுறீங்களா? எவ்வளவோ பிரயாசம், ஆனால் அற்பமாக நினைக்கிறார்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட தாய் சாணத்தில் நீ உண்மையாக இருந்தாய், உன்னை நான் உங்கள் குடும்பத்துக்கு அதிகாரியாக வைப்பேன், உன் வார்த்தையை கேட்குற மாதிரி நான் மாற்றுவேன். அப்படி தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். தகப்பனாக இருக்கிறவர்கள், நான் இவ்வளோ பாடுபட்டேன், என் மனைவி மதிக்கலை, என் பிள்ளைகள் மதிக்கலை நினைக்கிறீங்களா? ஒரு மாற்றம் வரப்போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாற்றம் வரப்போகிறது. விசுவாசியுங்கள், வசனத்தை நம்புங்கள், அறிக்கையிடுங்கள், அதை தியானம் பண்ணுங்கள். வேதத்தில் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வைத்து சிந்தியுங்கள். உங்கள் பேச்சை கேட்குற மனைவியாக, உங்கள் பேச்சை கேட்குற பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் உருவாவார்கள். வேலை பார்க்குற இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் உங்களோட வேலை, ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கணும். அதை கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களோட வேலையில் ஒரு திருப்தி, சந்தோஷமாக வேலைக்கு போக, சந்தோஷமாக திரும்பி வர கர்த்தர் உங்களுக்கு செய்வார். துக்கத்தோடு அல்ல. கூலி வேலை செய்தால் கூட வேலை பார்க்க, எனக்கு ஒருத்தவங்களை தெரியும், அவர் நல்லா செய்வார், அவர் லீடராக இருக்கிறார். அவர்கிட்ட 10 பேர் சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க, அவர்கிட்ட தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் வெயிலில் அவங்க படுகிற பாடு, அவங்க உடல்லேருந்து சிந்துகிற அந்த வேர்வை, அதை நான் நினைத்து பார்க்கிறேன். அவங்க போய் பார்த்துருக்கிறேன், வேலை செய்கிற இடத்துல பார்த்துருக்கிறேன். ஆனால் அவங்கள, அந்த சகோதரனை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த 10 பேருக்கு அவர் தான் தலையாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன்.
இந்த நிலைமையை காட்டல இன்னும் பல மடங்கு இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அப்படியா இந்த வசனம் பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே வாசிக்கிற பொழுது யூ ஹேவ் பீன் ஃபெய்த்ஃபுல் ஓவர் எ லிட்டில் அப்படி வருகிறது. சின்ன பிள்ளைகள் இதை படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா மனதில் பதியும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், யூ ஹேவ் பீன் ஃபெய்த்ஃபுல் ஓவர் எ லிட்டில், ஐ வில் புட் யூ இன் சார்ஜ் ஆஃப் மச் அப்படி வருகிறது. நல்ல கவனிங்கள், மறுபடியும் மனதில் பதிய வையுங்கள். பிள்ளைகள் நல்ல பதிய வையுங்கள். தமிழ் காட்டில் இங்கிலீஷில் ரொம்ப தெளிவாக இருக்கிறத பார்க்கிறோம். யூ ஹேவ் பீன் ஃபெய்த்ஃபுல் ஓவர் எ லிட்டில், ஐ வில் புட் யூ இன் சார்ஜ் ஆஃப் மச் என்று வருகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நான் ஃபோன் பண்ணி கிங்ஸ்லிட்ட கேட்டேன். அவருக்கு கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் இது இது பிரித்து சொல்லலாமா, அதை ஒன்றா சொல்ல. பொதுவாக இன்சார்ஜுங்கிற வார்த்தை காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது இப்படி பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது போல் என் மனசில் தோணுது அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா, யூ ஹேவ் பீன் ஃபெய்த்ஃபுல் ஓவர் எ லிட்டில், ஐ வில் புட் யூ, அந்த இடத்துல இன்சார்ஜ் ஆஃப் மச் அப்படின்னு வருகிறத காட்டிலும் ஐ வில் புட் யூ இன் சார்ஜ் ஆஃப் மச் அப்படின்னு சொன்னால் தெளிவாக இருக்கிறது போல் எனக்கு இருக்கிறது. அது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க தான் நீங்கள் பார்க்கணும். எப்படியா இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுகிறேன். இந்த எப்படி நான் இதை இங்கிலீஷில் இதை வாசித்தேன் என்று சொன்னால் எனக்கு ப்ரொனன்சியேஷன் சரியில்லாமல் இருக்கலாம், நான் சொல்கிறது கூட தப்பாக இருக்கலாம். ஆனால் இதில் உங்களுக்கு நல்லா புரியும். எப்படியாவது மனசில் உங்களுக்கு வசனத்தை பதிய வைக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், யூ ஹேவ் பீன் ஃபெய்த்ஃபுல் ஓவர் எ லிட்டில், ஐ வில் புட் யூ இன் சார்ஜ் ஆஃப் மச், ஐ வில் மேக் யூ ரூலர் ஓவர் மெனி திங்ஸ் அப்படிலாம் ஒரு டிரான்ஸ்லேஷன் வருகிறது. நல்ல வசனத்தை பிடிக்கணும். மே மாதத்தை வசனத்தை பிடிச்சிட்டு தான் நீங்கள் போகணும். மே மாதத்தில் வசனத்தை எங்கே பாஸ்டர் பிடிக்கிறது? கொடையை தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது, வெயில் தாங்காமல். அப்படி சொல்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சிரிங்களே, ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போகும்போது கொடையை பிடிச்சிட்டு போகிறீங்களோ இல்லை வெயிலுக்கு, இந்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுங்கள். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், இயேசு வாய் திறந்து உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையாக நல்ல தாயாக இருந்தாய், நல்ல தகப்பனாக இருந்தாய், நல்ல பிள்ளையா மகனாக இருந்தாய், நல்ல மகளாக இருந்தாய், சபையில் நல்ல விசுவாசியாக இருந்தாய், உன்னை சும்மா விட மாட்டேன், அதுக்கு ஒரு பலன் கொடுக்க போகிறேன், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைக்க போகிறேன். மறுபடியும் ஒருத்தர் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். உங்களுக்கெல்லாம் இந்த கொஞ்சம் என்று சொல்லும்போது இன்னொரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும், வெரி ஃபெமிலியர் அந்த வேர்ஸு. அப்படி பாருங்களேன், எப்படி போடப்பட்டிருக்கிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இதையும் அப்படி அடிஷ்னலாக எடுத்துக்கிடுங்க. எப்படி வருகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். எத்தனையோ தடவைகளில் உங்களுக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ இடத்துல வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டீல, இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீல, நம்புறீல, அறிக்கை எடுக்கிறீல, சொல்லிக்கிட்டே போறீல, நான் உனக்கு திறந்த வாசல். இந்த முறை நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தடைகளெல்லாம் உடைக்கப்படும், அந்தகாரங்கள் அகன்று போகும், ஒரு திறந்த வாசல் உண்டாகும், நீங்கள் அனுபவிப்பீர்கள், அனுபவித்து சாட்சியாக வந்து சொல்வீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் நிறைவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல கரங்களை தட்டி மறுபடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். தேவனுக்கு மகிமை. கர்த்தர் உதவி செய்வாராக. எனக்கு பிரியமானவர்களே, இதுக்கு அப்படியே பேராக இருக்கிற மாதிரி, அப்படியே ஒன்று போல இருக்கிற மாதிரி இதோட ரெஃபரன்ஸாக ஒரு வேதாகம பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். அது எங்கே இருக்கிறது? லூக்கா 20ஆம் அதிகாரம். திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம் எல்லாரும். லூக்கா 20ஆம் அதிகாரம் நானும் எடுத்துக்கொள்கிறேன். லூக்கா 20ஆம். ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, இதை நான் வாசிப்பேன், நீங்கள்லாம் கவனமாக கேட்கணும். கேட்குற பொழுது நீங்கள் ஒரு சின்ன காம்படிஷன் உங்களுக்கு. வெயிலாக இருக்கிறதுனால அப்படி பேசுகிறேன். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு எளிதாக இருக்கும், இந்த ஒரு வேர்வை தெரியாமல் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த வசனங்களில் ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு.
எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் இதை வாசிக்கும்போது நீங்களும் கவனமாக கேட்டுக்கிட்டே இருக்கணும், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், வாசித்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இதில் எந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சோடனே வாசித்து முடித்தோடனே கேட்பேன். கேட்கும்போது எல்லாரும் சொல்லணும், இது நடக்கிற விஷயமா, எல்லோரும் சொன்னால் என்னத்துக்காகும், அதனால் எல்லோரும் சொல்ல வேண்டாம். ஆனால் எனக்கு எது பிடிச்சிச்சின்னு மாத்திரம் நான் சொல்லுவேன். அது வாய்ப்பு இருக்குது, மைக் இருக்குது, சொல்லுவேன். நீங்கள் சொல்லும்போது எனக்கு பிடிச்ச வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னாக்க அவங்க மாத்திரம் அப்புறம் கையை உயர்த்த சொல்லுவேன். அப்போ நீங்கள் கை உயர்த்தினா போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பாஸ்டர் உங்களுக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. கேட்டால் கேட்டுட்டு போங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை எல்லாருக்கும் பிடிக்குதான்னு கேட்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். கவனமாக இருங்க. வாசிக்கலாமா? நீங்கள் வாசிக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன். அப்போ தான் தெளிவாக மனசுக்குள்ளார படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்ல தொடங்கின ஊமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடு நாளாய் புற தேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுக்கும்படி பருவ காலத்தில் அவரிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக்கி அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரன் அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவன் 3ஆம் தரமும் ஒரு ஊழியக்காரன் அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனை ஆகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொல்லுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக்கொண்டு அவனை திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான் அப்படி அங்கே கேட்டார். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படி ஆகாதிருப்பதாக என்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாமே பிடிக்குது பாஸ்டர் அப்படி சிலர் சொல்லுவாங்க. அது அல்ல, ஒரே ஒரு வார்த்தை அல்லது ஒரு வரி அப்படியா நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? நான் சொல்லட்டுமா எனக்கு என்ன பிடிச்சிச்சுன்னு சொல்லட்டுமா? இந்த சம்பவம் எவ்வளோ அருமையான சம்பவம். இந்த சம்பவத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, இது இயேசுவை பற்றினது. தன் சொந்த குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அனுப்பினதும், திராட்சை தோட்டத்துக்கு புறம்பாக்கி போட்டு கொலை செய்ததையும் அது இயேசு என்று அதுதான் நிழல், அதுதான் நிஜம். ஆனால் அந்த வியூவில் நம்ம இன்றைக்கு இந்த பகுதியை பார்க்கலை. நமக்கு நோக்கம் எந்த வியூவில் பார்த்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரம் வைப்பேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் வசனத்தை கை கொண்டபடினாலே திறந்த வாசலை வைக்கிறேன். அந்த வியூவில் பாருங்க. அந்த வியூவில் பார்த்துட்டு இந்த வாசித்ததில் உங்களுக்கு எது பிடிக்கிறது? நான் சொல்லட்டுமா எனக்கு என்ன பிடிச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள், அதை கவனித்து பாருங்கள். அவர்கள் வந்து அந்த தோட்டக்காரனை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படி ஆகாதிருப்பதாக என்றார்கள். இதை வாசித்த பொழுது பல முறை நான் அழுதிருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய பலத்தை பார்க்கிறார். நாம் எவ்வளவு கீழ்ப்படுகிறோம், எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், எவ்வளவு உத்தமமாக இருக்கிறோம், எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறோம், எல்லாத்தையும் பரலோகம் வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அப்படி இருக்கிற பொழுது பிரியமானவர்களே, அங்கே இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி முடிக்கிற பொழுது நாம் எப்படி கேட்குறோமோ அதுபோல் ஆண்டவர் இங்கே சொன்ன அந்த வசனத்தை, உதாரணத்தை, சம்பவத்தை சொன்ன பொழுது எல்லாரும் கவனமாக கேட்டாங்க. நான் சொல்லும்போதே நீங்கள் கவனமாக கேட்குறீங்க. இயேசு சொன்னால் அவர் எப்படி சொல்லியிருப்பார்? அவர் சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நிறைவு இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு பரிசுத்த ஆவி நிறைவு அவருக்குள்ளார இருந்திருக்கும். அவர் இந்த சம்பவத்தை சொல்லும்போது ஒருத்தர் கூட வேற பக்கம் அவங்க மைண்டு போகவே இல்லை, அவங்க சிந்தை சிதறவே இல்லை. கவனமாக கேட்டாங்க.
கடைசியாக கேட்டு முடிச்சுட்டு அவர் சொல்லி முடிச்சோன்னு அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அவன் வந்து அந்த தோட்டக்காரர் சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படி ஆகாதிருப்பதாக. அவங்க மனதுக்குள்ளார எத்தனை பாரம். நாங்கள் ரொம்ப தவறுகிறோம், ரொம்ப குறைவுபட்டு கிடக்கிறோம். இந்த வசனத்தின்படி நாங்கள் கூட சரியா இல்லை. நாங்கள் தெளிந்த மனம் இல்லை, பரலோகத்தை குறித்து நம்பிக்கை இல்லை. ஆண்டவராகிய இயேசுவை பல சமயத்தில் திராட்சை தோட்டத்துக்கு புறம்பாக்கி போட்டு கொலை செய்தது போல நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு மனிதன் ஆண்டவரை ருசித்த பிற்பாடு ஆண்டவரை விட்டு மறுதளித்து போனால் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவரை என்ன செய்கிறான்? இயேசுவை அவமானப்படுத்துகிறான். ரட்சிப்பை விட்டுட்டு ஆண்டவர் விட்டுட்டு போனால் அவரை அவமானப்படுத்துகிறான். அவரை மறுபடியும் சிலுவையில் அறையிறான், இந்த காலால் மிதிச்சு போடுறான். அப்படிலாம் எபிரேயர் 6 எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் இப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. நம்ம எப்படி நினைக்கிறோம், நான் எப்படி நினைக்கிறேன், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதே போல தான் இது ஆண்டவர் சொன்ன பொழுது ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சிந்தை கொஞ்சம் கூட செதறலை. அவங்க எல்லாம் எதை நினைச்சாங்கன்னு சொன்னால், அடுத்தவங்களை நினைக்கல, தங்களை தான் நினச்சிக்கிட்டாங்க. ஆண்டவரே அப்படின்னு இந்த கவனமாக கேட்டு அவர் சொல்லி முடிக்கிற பொழுது அப்படி ஆகாதிருப்பதாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்கள் வராதபடிக்கு இந்த நிலைமையில அவங்களுக்கு இருக்கிற அந்த பதவியை பறித்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை எடுத்து வேற யார்கிட்டையும் ஒப்படைச்சிடக்கூடாது. இந்த நிலைமையிலே நான் முன்னேறி போகணும், நான் எதையும் இழந்துடக்கூடாது. எல்லா பயத்தோடு நடுக்கத்தோடு அவங்க சொன்ன வார்த்தை அப்படி ஆகாதிருப்பதாக அப்படி சொன்னார்கள். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? உடைந்த உள்ளம் நமக்கு வேண்டும், நறுங்குண்டமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் பகுதியை நல்ல மனதில் வைத்துக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் சொன்னது கொஞ்சம் உட்காந்து உபவாசம் போட்டு நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தா திட்டமாக பேசுவார். என்ன ஆண்டவரே, ஆமாம் அவங்க செஞ்சது தப்பு, அந்த குமாரனையே கொலை பண்ணாங்களே, அவங்களுக்கு அப்படி உங்களை சங்கரிக்கிறது தான் கரெக்டு. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பதவியும் பிடுங்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் எடுத்து உண்மையானவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் சரி அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக அப்படி ஆகாதிருப்பதாகன்னு சொன்னாங்கனாக்க அவங்க என்ன நினைச்சாங்க? தங்களை தாங்களே நினைத்தார்கள். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய மகளே, மனதில் வைத்து சிந்திக்க. இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கள், ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? தேவனுக்கு மகிமை, எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவனாய் கர்த்தருக்கு எடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இப்போ இதே போல இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காவில் தான் அதுவும் இருக்கிறது. 12ஆம் அதிகாரம். எல்லாரும் அப்படியே முன்னாடி போங்க, பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம். அதில் நான் வாசிக்கிறேன். 12:42 வாசிக்கிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 12:42 வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர் பணிவிடக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைத்த உண்மையும் வேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவராய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அருமையான இந்த சம்பவம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேலே அதிகாரியாக வைத்த ஒரு மனுஷனை குறித்து, அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷன், அவன் வேகமுள்ள ஒரு மனுஷன்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த மனிதர் என்ன பண்ணுகிறார்? ஆகும் அப்படி சொல்லுகிறார். எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கு யார்கிட்ட கொடுக்கலாம்? உண்மை உள்ள மனுஷனாக இருக்கணும், விவேகம் உள்ள மனுஷனாக இருக்கணும், ஏற்ற காலத்தில் படி கொடுக்கணும், ஜனங்களை நல்லா விசாரிக்கணும், அவங்களுக்கு கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிற மனுஷனாக இருக்கணும். உனக்கு நான் அதை கொடுக்கும்போது இவன் பெரிய ஆளாக இருப்பான், ரொம்ப அதிகாரியாக இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான், எல்லாம் பலம் இருக்கும்,
சரீர ஆள் பலம் இருக்கும், ரொம்ப பெரிய பதவி புகழ் பேரெல்லாம் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உண்மை உள்ள மனுஷனாக இருக்கணும், விவேகம் உள்ள மனுஷனாக இருக்கணும், ஏற்ற காலத்தில் படி அளக்கணும். அப்படியான மனுஷனை பார்த்து விவேகம் உள்ள மனுஷனிடத்தில் அவன் ஒப்படைத்ததாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஏதாவது பதவி இருக்கிறதா? உங்களுக்கு ஏதாவது பதவி இருக்கிறதா? ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறீங்களா? அப்படி சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ஒரு பதவியாவது இருக்கு, ஒரு சின்ன பதவியாவது இருக்கு. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது. உங்கள் சொந்த குடும்பத்தில் உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு ஹானர் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. சிலருக்கு அதிகமாக இருக்குது, சிலருக்கு கொஞ்சமாக இருக்குது. அது கொஞ்சமாக போனதுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல, நம்ம தான் காரணம். அதை சரி செய்து கொள்ள முடியும் இந்த மாதத்தில். அப்படி மனதில் வச்சு சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. அப்படி செய்கிற பொழுது என்ன நடந்துதான், அந்த ஊழியக்காரன் 45 வாசிக்கிறேன் பாருங்க, மறுபடியும் இது வாசிக்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்குது, வாசிக்க இன்பமாக இருக்கிறது பிரியமானவர்களே. பாருங்கள், அதர் கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைத்த உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவராய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளாத எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ நல்லா இருக்கு இது. என்ன பற்றினதா, என்ன பற்றி சொல்லியிருக்கிறார் அவர். இது அவர் வரும்போது அவர் சொன்னது போல, அவர் எதிர்பார்க்கறது போல செய்கிற மனுஷனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த உண்மையும் விவேகம் உள்ள மனுஷி ஏற்ற காலத்தில் படி கொடுப்போம், இறக்கப்படுவோம். அவர் மனதுருக்கம் உள்ளவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளும் மனதுருக்கம் உள்ளவங்களா இருக்காங்க. ஏற்ற காலத்தில் படி கொடுப்பார்கள். யாருக்கு கஷ்டம், யாருக்கு நஷ்டம், அதை கண்டுபிடிக்கிற விவேகம் ஞானம் உள்ளவங்க நீங்களும் நானும். அப்படியா அவர் வரும்போது, அவர் எப்போ வருவார், எந்த நாளிகையில் வருவார் என்று நமக்கு தெரியாது. அவர் வரும்போது நாம் அப்படி செய்து கொண்டிருப்போம். நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். மறுபடியும் கோர கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை. ஆனால் அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளும் அடிக்கவும் புசிக்கவும் குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களை அவர்களுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்த அடிகளுக்கு ஏதுவானங்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். என்னிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் என்னிடத்தில் அதிகமாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். இதை குறித்து வியாக்கியானம் விளக்கம்லாம் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அறியாதவனாய் இருந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால், கர்த்தருடைய பிள்ளையா இல்லாமல் இருந்து இந்த உலகத்தில் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் சில அடிகள் சில தண்டனை தான். ஆனால் அறிந்தவனாய் இருந்து எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாகிறாமலும் சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்கிறது, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இதுதான் உலகத்தார் செய்வார்கள். யாருக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்றது அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். உலகம் அப்படித்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், எவனிடத்தில் அவர் அதிகமாக கொடுக்கிறாரோ அவனிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? என்ன வேலை கொடுத்தார்? என்ன பதவி கொடுத்தார்? என்ன படிப்பு கொடுத்தார்? நான் படித்தேன்னு சொல்கிறீங்களா? என் திறமையில் நான் இன்டர்வியூவில் நல்லா அட்டென்ட் பண்ணினேன் அப்படி சொல்கிறீங்களா? இன்னைக்கு நீட் எக்ஸாம் மதியம் நடக்க போகுது. செபம் பண்ணும். நம்முடைய பிள்ளைகள் எழுதுகிறாங்க. ஒரு மகனுக்கு செபம் பண்ணினேன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கிறார். அவங்க ஃபோன் பண்ணாங்க, நம்ம சபை விசுவாசி ஃபோன் பண்ணாங்க. நான் மறந்துட்டேன், நீட்டு எக்ஸாம் இன்னைக்குன்னு மறந்தே போயிட்டேன் பல வேலையில். சாரி, சுபிக்கிறேன் அப்படி தம்பிட்டு ஜோம் சொன்னேன். திரும்ப சொன்னேன், உன்னுடைய ஆயத்தம் நல்லது, உன்னுடைய பிரயாசம் நல்லது, நீ பட்ட பாடுகள் படித்த படிப்பு எல்லாம் நல்லது. ஆனால் நீ எக்ஸாம் எழுத ஹாலில் போய் உட்காருக்கிற பொழுது
ஒரு சின்ன ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும். உமக்கு சித்தமானா இது கிடைக்கும். இது சித்தம் இல்லைனாக்க இப்படி தான் என்னை ஆசீர்வதிக்கணும், இப்படி தான் என்னை கனப்படுத்தணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. எப்படியும் என்னை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும், எப்படியும் உயர்த்த உங்களால் முடியும். நான் படித்தது குறைவாக இருந்தாலும் இந்த எக்ஸாமில் நல்ல ரேங்க் வாங்க, நல்ல மார்க் வாங்க வைக்க உங்களால் முடியும். அப்படியா நீ விசுவாசத்தோடு கடந்து போய் மன சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பரிசுத்தாவின் நிறைவோடு எக்ஸாம் எழுதிட்டு வா தம்பி என்று சொல்லி அவங்க குடும்பத்தாருக்காகவும் அப்படியே ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்தேன். இப்பொழுது அவங்க புறப்பட்டு இந்த எக்ஸாம் பிளேஸுக்கு போயிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, அருமை மகன் ஆண்டவரே சாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மகனுக்கு விசேஷித்த கிருபையை தாங்க, ஞானத்தினால நிரப்புங்க, விவேகத்தினால நிரப்புங்க, தெளிந்த மனம் தாங்க ஆண்டவரே. எழுதுவதற்கு ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் பிரசன்ட் பண்ணுவதற்கு விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் புத்தி கூர்மையும் நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்விதத்தில் உங்களுடைய சித்தம் மட்டும் இந்த குடும்பத்துக்கு நடக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை நமக்கு ஒருவருக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனத்தை நீங்கள் எப்படி எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறார்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் ஒரு புருஷனாக இருப்பதற்கு உங்களை வைத்திருப்பார்னு சொன்னால், நீங்கள் புருஷனுக்குரிய கடமையை மனைவிக்கு, நீங்கள் மனைவியாக இருப்பீங்கன்னு சொன்னால் மனைவிக்குரிய கடமையை நீங்கள் உங்களோட புருஷனுக்கு செய்கிறீர்களா? பெரும்பாலும் நான் எப்பயுமே இப்படி பேசுகிறதுனால என்ன தப்பாக நினைக்காதீங்க. பெரும்பாலும் பெண்கள் தங்கள் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ரொம்ப நேர்த்தியாக செய்கிறாங்க. அது நம்முடைய தமிழ் பெண்களுடைய பண்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படிப்பட்ட கல்ச்சர், தமிழ் கல்ச்சரில் வளர்ந்துட்டதுனால மனைவிகள் புருஷனை மதிக்கணும் என்கிற காரியத்தில் கரெக்டாக இருக்கு. ஆனால் ஆண்களை நான் குறைய சொல்லலை, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அதிகமானவர்கள் அவ்வளோ பொறுப்பாக இருக்கிறது இல்லை, அற்பமாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் அவங்கள கனப்படுத்தினால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவேன்னு சொல்கிறார். அவங்க மேலே அன்பாக இருந்தால் ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க? இப்போ இருக்கிறத காட்டிலும் ஒரு படி அதிகமாய் மனைவியை நேசிக்க புருஷர்களே, அதே போல் மனைவிமார்களே, நீங்கள் உங்களோட புருஷனை நேசிக்க கடமையை செய்ய நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் நேசிக்கிறீங்க தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் பிள்ளைகளே, பெற்றோர்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாய், பெற்றோர்களை உங்களை பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாய். கடந்த நாட்களிலே ஒரு திடீர்னு எதிர்பாராத ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க கோயம்புத்தூரில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே டீனாவுடைய கிங்ஸ்லியோட அக்கா ஆனைமலையில் இருக்கிறார். அவர் நல்ல ஊழியம் செய்கிறவர். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நம்முடைய குடும்பம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்தணும். அந்த மீட்டிங்கில் நல்ல இடத்துல தங்க வைக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் எல்லோரும் என்ன சொல்லணும், அவங்க பிள்ளைங்களை பூரா, பெரியவங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது, பிள்ளைங்க எல்லாரும் உங்கள் அப்பா அம்மா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் மைக்கு பிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலை எடுத்து அதில் 48 பேரை கூட்டி வச்சுருந்தார். அதில் போய் எல்லா பிள்ளைங்களும் அங்கே போய் மைக்கு பிடிச்சி பேசினாங்க. கன்க்ளூஷன் எனக்கு கூட கொடுத்தாங்க. அந்த கன்க்ளூஷனை ஆண்டோடைய கிருபையில் நானும் ராஜ்குமாரோட அப்பா பிஷப்பாக இருக்கிறாங்க, அவங்களும் அதில் போய் பேசணும். நாங்கள் 2 பேரும் பேசினது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே காலையில் ஒரு 10:30 மணிக்கு ஆரம்பித்தால் அது முடியறதுக்கு மாலை 4:30 மணி ஆச்சு. மதியானம் லஞ்சுன்னா அப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு அவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணி அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஒரு விதத்தில் அவங்களோட குடும்பத்தில் அவங்களோட மோசஸ் ராஜசேகர், அவங்களுடைய சபை பாஸ்ட் பேர் மோசஸ், அதனால தான் இவருக்கு அந்த பேர் வச்சுருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க பொண்ணை தான் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க.
அதையெல்லாம் சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் முக்கியமாக எல்லாரும் மைக்கு பிடிக்கும்போது நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டோம், அப்படி கஷ்டப்பட்டோம், எங்கள் அப்பா அம்மா அப்படி ஜெபம் பண்ணாங்க, இதையே தான் எல்லாருமே அழுது அழுது பேசுனாங்க. அழுது பேசினப்போ எனக்கு கன்க்ளூஷன், எனக்கு ஏதாவது சப்போஸ் என்ன ஏதாவது கூப்பிடுவாங்கன்னு நான் எல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கே போனாலும் கவனமாக கேட்பேன். ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களாம் கவனமாக கேட்பீங்களா? ஒரு மீட்டிங்கில் போய் உட்காந்தாக்க முதல் ஆரம்பித்ததுலேருந்து முடிய மட்டும் ஒரு வார்த்தை விடாமல் கரெக்டாக லிசன் பண்ணுவேன். ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ண மாட்டேன். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப மாட்டேன். என் மைண்டு டைவர்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் நான் கண்ணை முடிக்கிறேன். அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம். நான் முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் பேசுறதை கேட்டிருந்தேன். சிலர் பேசும்போது அழுதேன். நிறைய பேர் அழுதுகிட்டு தான் அப்பா அம்மாவை குறித்து மென்மையாக பேசணுன்னு நான் போனேன். இங்கேருந்து போயிட்டு எனக்கு திடீர்னு என்னை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா தெரியாது. ஆனால் 2 மனசோட எப்பயுமே நான் ஆயத்தமாக இருப்பேன். எங்கே மீட்டிங் போனாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 3 காரியத்துக்கு ரெடியாக இருப்பேன். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். எனக்காக 3 காரியத்துக்கு ரெடியாக இருப்பேன். நான் இப்போ ராஜன் பாஸ்டர் பாடுவார்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் தடாபடான்னு என்ன பண்ண முடியாது, நம்ம எங்கேயாவது போய் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ண, அடுத்து என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. அப்போ அதுக்கும் ஆயத்தமாக ஆவியானவர் விட்டு கொடுத்துருக்கணும். இன்னொரு காரியம் எப்படி இருக்கணும்னாக்க எப்பொழுதுமே பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது 3மே என் கையில் இருக்கும். இல்லாமல் எந்த மீட்டிங்குமே போக மாட்டேன். அவங்க யாருமே என்னை இந்த 3 காரியத்திலையுமே பயன்படுத்தலைனாக்கா வருத்தமும் படமாட்டேன். தேவையில்லை. இதை காட்டிலும் மேலான இடத்துல நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஊழியம் செய்கிறதுக்கு. அப்படி தான் நான் நினைப்பேன். என்னை டக்குன்னு கூப்பிட்டான்னு நான் போனேன். போயிட்டு அந்த ஸ்டேஜில் நின்று சொன்னேன், இந்த இடத்துல எல்லாரும் பெரியவங்க, உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே சரி வயசில் பெரியவங்க, அவங்களும் பேசுனாங்க. அவங்க அப்பா அம்மா குறித்துலாம் பேசுனாங்க. பேசும்போது எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க, எங்கள் அப்பா இப்படி பண்ணாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, புளியம்பழத்தை சாப்பிட்டுட்டு ஊழியம் செஞ்சாங்க, பசியில் மயங்கி கிடந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, இப்படி நிறைய காரியம் சொன்னாங்க. சொல்லும்போது நான் அழுது அப்படியே சொன்னாங்க. ஆண்டவரே, இப்போ கன்க்ளூஷன் கூப்பிட்றாங்களே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆவியானவருக்கு என்ன சொன்னார், பைபிளில் யார் அழுதாங்க அவங்கள பற்றி சொல்லு அப்படின்னு ஆவியானவர் உணர்த்தினார். டக்குன்னு உணர்த்தினேன். மனதுக்குள்ளே யோசித்து பார்த்தேன். ஆதியாகமத்தை வெளிப்படுத்தின விஷயம், யார் அழுதவங்களை சொல்லிக் கொடுக்குறேன் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பாருங்கள், யோசிக்கும்போது மனசில் படிச்சு யோசேப்பு தான் ஞாபகம் வந்துச்சு. யோசேப்பு பார்த்தா 12 பேரை உள்ளே வச்சுட்டு போங்க அப்படின்ட்டான். நான் தேவனுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்து இளையவனை கூட்டிகிட்டு வான்னு சொன்னான். அப்போது இளையவனை அனுப்ப முடியாது, எங்கள் அப்பா ஏற்கனவே ஒருத்தர் இறந்துட்டான், இவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாக்க அந்த 2 பேர் தான் அவங்க அம்மாவுக்கு அப்போ இருக்கும்போது ஒத்து வராது, அவங்க அனுப்ப மாட்டார் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னான். இல்லை, வரலாட்டி நீங்கள் போக முடியாதுன்னா வந்தார்கள். வந்த பொழுது இளையவனை பார்த்தான். பெஞ்சமினை பார்த்து, நீங்கள் சொன்ன உங்களுடைய சகோதரன் இவன் தானா அப்படின்னு கேட்டான். கேட்ட பொழுது பிரியமானவர்களே, கேட்ட பொழுது அவன் மனதுக்குள்ளாரே குமுறினான். இவன் தான் சொன்ன பொழுது என் தாய் வயிற்றில் பிறந்தவன் என்று சொல்லி அவனை கர்த்தருக்கு மேலே கிருபையாக இருப்பாராக அப்படி சொன்னான். அவன் சொல்லிவிட்டு அவன் தன்னை அடக்கி கொள்ள முடியாமல் அவன் இடம் தேடி அலைந்து ஓடி போய் தனித்து போய் அவன் சத்தமிட்டு அழுதான். அப்படி போடப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமான குடும்பம், எவ்வளோ ஒரு அற்புதமான குடும்பம். உங்கள் குடும்பத்தில் என் மகள் மூலமாக இந்த வீட்டுக்குள்ளார எங்களை சம்பந்தியாக ஏற்றுக்கொண்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ 48 பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்க பெருகி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்படி அழுது ஆண்டவர் மேலே ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்க. உங்கள் அழுகைக்கு 2 அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நான் பிளான் பண்ணலை. ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். நான் ஜெபம் மட்டும் பண்ணுவேன். உங்கள் கண்ணீர், நிறைய பேர் அழுதிங்க. ஜோசுவா அங்கே தான் பார்க்கணும், லெஃப்ட் ரைட் பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஒன்று தான் தம்பி. ஓகே, நிறைய இங்கே தான் பார்க்கணும், வேறு பக்கம் பார்க்கக்கூடாது. நான் இப்போ தானே சொல்லிட்டு இருக்கேன், மைண்ட் டைவர்ட் ஆக மாட்டேன் நான்ட்டு. நீங்களும் என்ன போல இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நான் சொன்ன பொழுது இந்த கண்ணீருக்கு 2 அர்த்தம் இருக்கும். ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்க, ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் காரணம்னு அழுதுங்க. இன்னொரு காரணம் என்ன இருக்கும், எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்க பண்ண ஜெபம் அப்படி தான் நினச்சிங்க. இந்த கண்ணீர் இப்போ நீங்கள் விட்டுருக்கிறீங்க. ஆனால் இந்த கண்ணீரை விடுறதுக்கு இந்த ப்ரேயர் மீட்டிங் தான் காரணமாக இருந்துச்சு. இந்த அழுகையில் இப்போ 48 பேர் வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த கண்ணீரை கண்டு
எப்படி யோசேப்புட கண்ணீரை கண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து பின்னாடி நாட்களிலே அவர்கள் எகிப்துக்கு போய் 430 வருஷ காலம் இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேல் தேசம் இருக்கிறது எப்படி பழுகி பெருகி இருக்கிறதோ அதுபோல உங்களுடைய குடும்பத்தை உங்கள் ஆண்டவர் வருகை தாமதிக்குமானால் உங்கள் குடும்பத்தை ஆவிக்குரிய நிலைமையில வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க போறீங்க. பெரிய அளவில் நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் குடும்பத்தை தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஊழியத்தில் உயர்த்தி வைக்க போகிறார் அப்படின்னு சொன்ன பொழுது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, கை தட்டினாங்க. நீங்கள் தட்ட மாட்டேங்கிறீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எங்கே போனாலும் கர்த்தருக்காக நிற்கணும். எங்கே போனாலும் கர்த்தருக்காக நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைக்காக நிற்கணும். நீங்கள் கவனமாக இருக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மனை யாருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ, எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். அதிகமாக கேட்பார்கள். மனுஷனிடத்தில் அதிகமாக கொடுத்தானோ அவனிடத்தில் அதிகமாக அவங்களை மனுஷால் மாதிரி தான். நான் சொல்கிறேன், தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை அறிந்து ஆயத்தமாயிராமலும் சித்தப்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அப்படி நெகட்டிவ் சைடில் போடப்பட்டு இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணணும். இந்த பகுதியும் அதுபோல் இருக்கிறது. நமக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம் எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை அது வெளிப்படுத்தின விசேஷம். இதில் எதை சொல்லி கொண்டிருக்கிறோம்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியா வைப்பேன். பாருங்க, இதான் வசனம். நமக்கு இன்னொரு பேராக இருக்கிற இன்னொரு வசனம் என்ன? உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தோம், வசனத்தை கை கொண்டபடினாலே திறந்த வாசலை வைக்கிறேன். அப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர், இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முடியும் மட்டும் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இந்த வசனங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சமயத்தில் பிரியமானவர்களே, அங்கே ஒரு வசனம் மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி பந்திக்குள்ளரே போக போகிறோம். அது எங்கே இருக்கிறது? மத்தேயு சுவிசேஷத்துக்கு மறுபடி வர வேண்டும். 25ஆம் அதிகாரம் திருப்புங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். அதில் தான் நம்ம வாசித்தோம், கொஞ்சத்தில் உண்மையாக அநேகத்தின் அதிகாரிகள் வைப்பேன். அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது? அடுத்த பக்கம் திருப்பங்கள் 25ஆம் அதிகாரத்தினுடைய பின் பக்கத்தை பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை மாத்திரம், பின்னாடி நெகட்டிவ் வேண்டாம். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாம். விசுவாசம் இருந்தால் போதும். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்கே உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். பரிபூர்ணம் அடைவான். 3 வசனத்தை சொல்லுகிறேன். இந்த 3 வசனத்தை மாத்திரம் இதுவரை சொன்ன எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணுங்க மைண்டில் இருந்து. 3 வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல அங்கே சொல்லப்படுது போல, அங்கே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் 21 சொல்லப்பட்டிருக்கிறது போல, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் ஒன்று அதிகாரியாக வைப்பேன். இதை மனசில் பதிவு வச்சுக்கிடுங்க. அடுத்து இதுக்கு பேரா இருக்கிற இன்னொரு வசனம் எது? அங்கே நம்ம வாசிக்கிற பொழுது அப்படி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் சொன்னேனே, அது கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டாய். கொஞ்சம் பலம் இருந்தும் என் வசனத்தை கை கொண்டு அப்படின்னா திறந்த வாசல். ரெண்டு முடிஞ்சிருச்சா? 3வது என்னன்னாக்க அதுதான் ரிசல்ட்டு. 3வது என்னன்னு சொன்னாக்க இந்த வசனம் தான். என்ன வசனம்? உள்ளவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். ஆண்டவர் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? 3 வசனத்தை பிடிச்சிக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதி.